பழைய படங்கள் மீண்டும் ரீரிலீஸ் ஆகும் காலம் இது. இந்த ட்ரெண்டில் இணைந்துள்ளது நாயகன் படம். நவம்பர் 6ஆம் தேதி இப்படம் ரீரிலீஸ் செய்யப்பட உள்ளது. நவம்பர் 7ஆம் தேதி கமல்ஹாசன் தனது 71வது பிறந்த நாளை கொண்டாட உள்ளார். இதனை முன்னிட்டு நாயகன் ரீரிலீஸ் ஆக உள்ளது. இந்த படத்தின் ரீரிலீஸ் உரிமையில் ஏமாற்றப்பட்டதாக விநியோகஸ்தர் ஒருவர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார். என்ன நடந்தது நாயகன் ரீரிலீஸில்? மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் 1987ஆம் ஆண்டு வெளியான படம் நாயகன் ரசிகர்களால் அப்போது பெருமளவில் கொண்டாடப்பட்டது. இப்படத்தினை கல் கிளாசிக் என்று இப்போதும் கொண்டாடி வருகிறார்கள். இப்படத்துக்கு பின்பு கமல் மணிரத்னம் இருவரும் இணைந்து பணிபுரியாமல் இருந்த நிலையில் சமீபத்தில் தக் லைஃப் மூலம் மீண்டும் சேர்ந்தனர். ஆனால் தக் லைஃப் படம் எதிர்பார்த்த வெற்றியை தரவில்லை. இந்த நிலையில்தான் நாயகன் படத்தை ரீரிலீஸ் செய்யும் பணி நடந்து வருகிறது. இதில் தான் மோசடி நடந்ததாக திரைப்பட விநியோகஸ்தரும் தயாரிப்பு நிறுவனம் நடத்தி வருபவருமான SR ராஜன் என்பவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் ATM புரொடக்ஷன்ஸ் நிறுவன உரிமையாளர் மதுராஜ் அறிமுகம் கடந்த 2023ஆம் வருடம் கிடைத்தது. நடிகர் கமல்ஹாசன் நடித்த நாயகன் படம் ரீரிலீஸ் உரிமம் தன்னிடம் இருப்பதாக மதுராஜ் கூறியதாகவும், சினிமாவில் முன் அனுபவம் இல்லாத தான் அவரின் வார்த்தையை நம்பியதாக தெரிவித்துள்ளார். விநியோக உரிமையை வாங்கிக் கொள்ளுமாறு கூறியதாகவும், அதற்கு சம்மதித்த போது 35 லட்சம் விலை பேசி முதற்கட்டமாக ரூபாய் 15 லட்சம் வங்கிக் கணக்கு வாயிலாக பெற்றுக் கொண்டதாக புகாரில் SR ராஜன் கூறியுள்ளார். நாயகன் படத்தை டிஜிட்டலைஸாக மாற்றி விளம்பரப்படுத்தும் பணியை செய்து கொண்டிருந்த போது தனக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாகவும், படத்தின் வெளியீடு பாதிக்க கூடாது என்பதற்காக மதுராஜிடம் பணிகளை தொடரும்படி கூறிவிட்டு பெங்களூருக்கு சென்று விட்டதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் நாயகன் படத்தின் ரீரிலீஸ் உரிமத்தை வேறொருவருக்கு கொடுத்து தன்னை ஏமாற்றிவிட்டதாக புகாரில் ராஜன் கூறியுள்ளார். நவம்பர் 6ஆம் தேதி நாயகன் ரீரிலீஸ் என்று வேறொரு நிறுவனம் அறிவித்திருப்பதை கண்டே தான் ஏமாற்றப்பட்டது தெரிய வந்ததாகவும், 2035 வரை இந்த படத்தின் உரிமம் தங்களிடம் இருப்பதால் தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் அளித்ததுடன் காவல் ஆணையர் அலுவலகத்திலும் புகார் அளித்துள்ளதாக ராஜன் கூறியுள்ளார். 2023 ATM புரொடக்ஷன் உரிமையாளர் மதுராஜ் என்றவர் எனக்கு ஃப்ரெண்டாக வர்றாரு. அவர் என் கூட கொஞ்ச நாளாக பழகும் போது நான் கமல் சாருடைய ரசிகர்னு தெரிஞ்சுக்கிட்டு நாயகன்ற ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ண எனக்கு வாங்கி கொடுக்குறாரு. அதை நான் 35 லட்சத்துக்கு அவர்கிட்ட இருந்து நாயகன் ரீரிலீஸ் படத்தை வாங்குகிறேன். அதை டிஜிட்டலாகவும் மாற்றி மீடியாக்கெல்லாம் ப்ரமோஷன் பண்ணி இருக்கும்போது நவம்பர் 3, 2023 ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி அறிவிக்கும் போது ஒரு 10 நாளில் எனக்கு மாரடைப்பு வருது. அதனால் நான் அந்த காரணத்தால் அந்த படத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 1.5 வருஷமாக நான் பெங்களூருக்கு போயிட்டேன். எல்லா பொறுப்பையும் இவர்கிட்ட பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் அந்த படத்தை வேறு ஒரு ஆளுக்கு டாக்குமெண்ட்டு போட்டு சீட் பண்ணி என்னை விற்றுருக்காரு. அதுக்கோசம் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க இங்கே வந்திருக்கேன். கமல் ரசிகன் என்பதாலேயே படத்தை வாங்கியதாகவும், ஆனால் ஏமாற்றப்பட்டு விட்டதாகவும் SR ராஜன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சுரபி என்டர்பிரைசஸ் நிறுவன உரிமையாளர் மோகன் தன் மீது அளிக்கப்பட்ட புகார் குறித்து விளக்கம் தந்துள்ளார். ATM புரொடக்ஷன் நிறுவனத்துடன் போடப்பட்ட ஒப்பந்தத்தை முறைப்படியாக ரத்து செய்து வேறு நிறுவனத்திற்கு சட்டப்படி நாயகன் படத்தின் ரீரிலீஸ் உரிமையை அளித்துள்ளதாகவும், இது குறித்து தயாரிப்பாளர் சங்கத்திலும் விளக்கமளித்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ATM புரொடக்ஷன்ஸ் மதுராஜ் மற்றும் புகார் அளித்த SR ஃபில்ம் ஃபேக்டரி SR ராஜனுக்கும் தனிப்பட்ட முறையில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கலாம் எனவும், எந்த விதத்திலும் நாயகன் படத்தை ரீரிலீஸ் செய்யும் விவகாரத்தில் மோசடி செய்யவில்லை என விளக்கம் அளித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.